தலைவர் அவர்களை சந்தித்திருக்கிறீர்கள். உங்களுக்கான விருதுகள், கலைஞர்கள் விருதுகள் நிறையவே கிடைக்கிற பொழுது, ஆனால் ஒவ்வொரு காலகட்டத்திலும் எங்களுக்கு ஒரு நெருக்கடிகள் இருந்த பொழுதும் அந்த கலைஞர்களுடைய ஆற்றுப்படுத்தல்ன்றது வந்து தாயத்தில் மிகப்பெரிய பணியாற்றினது உண்மை. அப்படியான காலங்களில் உங்களோட குடும்பங்களை பிரிஞ்சு அடுத்தடுத்த கட்டங்களுக்கெல்லாம் நீங்கள் பல இடங்கள்லாம் போயிருந்துடும். அந்த இடம்பெயர்வு காலங்களை அனுபவப்படுவர்கள் எப்படி இருந்தது? இப்போ நீங்கள் ஒரு பாடலுக்கு போயிட்டு சில மாவட்டங்களுக்கு போக வேண்டியது, குடும்பத்தினர் இன்னும் ஒரு இடத்துல இருக்கணும். ஆனால் அந்த பக்கங்களில் உங்களுக்கான ஒத்துழைப்புகள் மற்றது கலைஞர் உங்களுக்கு அந்த அல்லது தாயத்தை ஆழமாக நேசிக்கிறதன் காரணமாக அந்த விடயங்கள் சம்பந்தமாக நாங்கள் கதைப்போம். இல்லை, அந்த டைமில் வந்து அந்த காலப்பகுதியில் வந்து ஒரு தொலைபேசி இல்லை, இன்டர்நெட் இல்லை, எந்த ஒரு தொடர்பாடலுமே இருக்காது. இப்போ நாங்கள் யாழ்ப்பாணத்திலேருந்து சில கிளிநொச்சியில் ப்ரோக்ராம் கொண்டு கூப்பிட்டுருவாங்க, முல்லைத்தீவுக்கு ப்ரோக்ராம், மன்னார் ப்ரோக்ராம் கூட்டிட்டுவாங்க. 4 நாளும் ஆகும், 5 நாளும் ஆகும். எந்த தொடரும் வீட்டுக்கு இருக்காது. வீட்டுக்கும் குடும்பத்துக்கும் எங்களுக்கும் முடியாத எந்த தொடரும் இருக்காது. நாங்கள் வந்தால் கண்டு கொள்வோம், அவ்வளோதான். ஆனால் நாங்கள் சந்தோஷமாக போய் நல்ல மகிழ்ச்சியாக நிகழ்ச்சி செய்துட்டு வருவோம். அதே நேரத்தில் வீட்டுக்காரரும் வந்து நாங்கள் திரும்பி வருவோம்ன்ற நம்பிக்கையில் எங்களை எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. எப்படி இருக்கீங்கள? ஏன்னா இப்போ அந்த சில பாடல்கள் இப்போ 150 இறுதியாக நீங்கள் பாடின பாடல் ஞாபகம் இருக்கா? சில பாடல்கள் நினைவில் இருக்குது. சில பாடல்கள் எல்லா பாட்டும் நினைவில் இருக்குது. சின்ன சின்ன கூடு கட்டி நாம் இருந்த அந்த அந்த குரல் வரியை கொஞ்சம் மிரண்டா உறவுகளுக்கு ஒரு சில வரிகள், சில பாடல்களை நீங்கள் அடையாளப்படுத்த தான் வேணும். அந்த பாடல்கள் வரிசையில் இருந்தால் நிச்சயமாக வந்து இந்த காணொலியை பார்த்து கொண்டு இருக்க நிச்சயமாக அந்த கனகாலத்துக்கு பிறகு தாயத்திலிருந்து ஒரு சின்ன சின்ன குரல் வருது என்பதை இருப்பாங்க. அதில் சில பாடல்களை விழிப்புணர்வு பாடல்கள் பாடியிருக்காங்க, பல பாடல்கள் இருக்குது. இதில் வந்து உங்களுக்கான ஒரு நல்ல ஒரு பாடல் தொடர்ந்து முன்னைக்கு ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிற பாடல்கள் நிறையவே இருக்குது. சில பாடல்களை நீங்கள் ஞாபகப்படாது. ஏன்னா அந்த பாடல்களை பதிவேற்றம் செய்கிற பொழுது உங்களுக்கு பல கஷ்டங்கள் இருந்திருக்கு. இந்த பதிவேற்றங்களுக்கான அந்த பாடல் உருவாக்கங்கள் எல்லாம் எப்படி உருவாக்கப்படுது, எப்படி இந்த உருவாக்கங்களுக்குள்ள முழஞ்சனங்கள் என்று அதுகளை முழுக்கப்படுவோம். பாட்டுன்ற உருவாக்கம் என்று சொல்ல போனால் ஆரம்பத்தில் நாங்கள் பாட ஆரம்பித்த காலத்தில் வந்து தொழில்நுட்ப வசதி ரொம்ப மட்டுப்படுத்தப்பட்டதான், குறைவு. இப்போ கம்ப்யூட்டர் அந்த வசதிகள் எதுவுமே இல்லை. அந்த டிஜிட்டல் சாதனங்கள்னு சொல்லி பெருசாக இல்லை. எல்லாமே அந்த கேசட்டில் ரெக்கார்ட் பண்ணி, அதுக்கு பிறகு அந்த ஸ்பூல்னு சொல்லி அதில் ரெக்கார்ட் பண்ணி, அதுக்கு பிறகு தான் இந்த சிடி கம்ப்யூட்டர் அதெல்லாம் வந்தது. அப்போ ஆரம்பத்தில் நாங்கள் பாடினதை வந்து அந்த நார்மலாக எல்லா இசைக்கலைஞர்களும் ஒன்றா இருந்து வாசித்து ஒன்றா பாடி அப்படி ஆரம்பித்தது தான் நாங்கள். இப்போ வந்து அப்படி இல்லை. இப்போ வந்து ஒரு எழுத்துப்பிழை என்றால் கூட அந்த எழுத்தை மட்டும் திருப்பி கரெக்ஷன் பண்ணி பாடக்கூடிய வசதி இப்போ வந்துருக்குது. அப்போ அப்படி இல்லை. ஒரு வாத்தியக்காரர் பிழை விட்டால் கூட திரும்ப எல்லோரும் வாசிக்கணும், நாங்கள் எல்லோரும் பாடணும். அதுக்கு பிறகு 2 ட்ராக்னு சொல்லி ஒரு சாதனம் வந்தது. முதல்ல மியூசிக்கை மட்டும் எடுப்பாங்க. அந்த மியூசிக்கில் கூட அந்த இசையில் கூட ஒரு தபேலாக்காரனோ ஒரு கிட்டார்காரனோ ஒரு சின்ன பிள்ளை விட்டாலும் திருப்பி அவ்வளோ பேரும் வாசிக்கணும். இப்போ அப்படி இல்லை. கிட்டார்ண்டா தனியாக கிட்டார் எடுத்துகிட்டு போகலாம். அதுக்கு பிறகு நாங்கள் பாட்டு பாடணும். பாட்டு பாடல்களில் கூட நாங்கள் ஒரு இடத்துல தப்பு பண்ணினா அப்புறம் திருப்பி முதல்லேருந்து தப்பு பாடணும். இப்போ அப்படி இல்லை. ஒரு வார்த்தை தப்புன்னு சொன்னால் திருப்பி அதை மட்டும் எடுக்கலாம். அப்படி உருவாகின கதைகள், ஒரு பாட்டு உருவாகின வரலாறுகள் நிறைய இருக்குது. ஒரு பாட்டு 13 நாள் ரெக்கார்ட் பண்ணின சம்பவம் கூட இருக்குது. என்ன பாடு? திருமலை மட்டு நகரும் விடியும் என்று சொல்லி ஒரு தியாகராஜா என்ற பாடல் இருந்தவர் எங்களோட இசைக்குழுவில். சுகுமாரன் மற்றது சிட்டுவாக இருக்கணும். அந்த 3 பேரும் சேர்ந்த ஒரு பாட்டு. அப்போ வந்து மின்சாரம் இல்லை, பெரிய ஜென்ரேட்டர் வச்சு தான் செய்கிறது. அப்போ பாடிக்கொண்டு போய்க்கல 3 பேர் சேர்ந்து பாடுற பாட்டு. 3 பேரும் ஒன்றா தான் பாடணும். 3 மைக் இருக்குது, 3 பேரும் ஒன்றா பாடணும். அதில் ஒரு ஆள் தப்பு விட்டாலும் திருப்பி 3 பேரும் ஒன்றா பாடணும். அப்படி நிப்பாட்டி பாடும்போது இன்ஜின் ஜென்ரேட்டர் ஹீட் ஆயிரும். அப்புறம் அந்த ஜென்ரேட்டருக்கு லீவு கொடுக்குறதுக்காக கொஞ்சம் நேரம் பிரேக் கொடுக்குறது. அப்புறம் எல்லோரும் சாப்பிட்டு வந்து ஜென்ரேட்டர் கொஞ்சம் கூலிங் ஆகினதுக்கு பிறகு திரும்ப வந்து ரெக்கார்டிங் நடக்கும். விடிய செய்து சில வேளை நிறைய பிரச்சனை வரும். ஒன்று சுருதி பிரச்சனை, தாள பிரச்சனை, வார்த்தை உச்சரிப்பு பிரச்சனை அப்படின்னு நிறைய வரும். 13 நாள் சேர்ந்துச்சு அந்த பாட்டு அப்படியான வரலாறு கூட கிடக்குது. நிறைய இருக்குது, நிறைய சம்பவங்கள், மறக்க முடியாத சம்பவங்கள். எவ்வளோ கஷ்டப்பட்டு உருவாக்கின பாடல்கள் இப்போவும் நெஞ்சை விட்டு அகலாமல் நிறைய பாட்டு இருக்குது. ஆனால் இப்போ நிறைய பேர் செய்கிறாங்க தான். இப்போவும் எவ்வளோ உணர்வோட எவ்வளவோ தியாகத்தோட நிறைய பேர் புலம்பெயர் தேசங்கள்ல இருந்து நிறைய பேர் பாடுறாங்க, இசையமைக்கிறாங்க. ஆனால் அந்த பழைய பாட்டில் வர அந்த உணர்வு
இருக்கான்னு எனக்கு தெரியலை. நான் கூட பாடியிருக்கிறேன் தான். இப்போ புதுசாக இந்தியாவில் இருந்த காலத்துலலாம் நிறைய பாட்டு பாடியிருக்கேன், வெளிநாட்டிலேருந்து கேட்டிருக்காங்க, பாடி கொடுத்துருக்குறேன். அந்த பாட்டு பாடினது மட்டும்தான், அதுக்கு பிறகு இந்த காதில் கேட்டதே இல்லை. ஆனால் அப்போ ஆரம்பத்தில் 90 92 பாடின பாட்டுகள் இப்போவும் காதில் வலிச்சு கொண்டு இருக்குது. இந்தியாவில் எவ்வளோ காலம் 16 வருஷம் இருந்தேன். 16 வருஷம் இருந்து புலம்பெயர் நாடுகளில் இருந்துட்டு தான் இப்போ அப்படி இந்தியாவில தான் நேரம் இங்கே வந்திருக்கிறேன். இப்படி ஒரு காலகட்டத்தில் இப்போ பல சம்பவங்கள் இருக்குது. இப்போ தாய பாடல்களில் நீங்கள் பெரிய அளவில் வளம் வந்து கொண்டு வந்தீங்க. அதே மாதிரி தென்னிந்திய திரைப்பாடல்கள் கூட பாடல்கள் மூலம் பல இடங்களில் நீங்கள் பாடிக்கொண்டு வந்தீங்க. கிராமிய பாடல்கள் அப்படி எல்லாம் கடந்து வரையில உங்களுக்கு அந்த 3 விதத்தை நாங்கள் பார்க்கல. இதுக்குள்ள அந்த கிராமிய பாடல் அல்லது தென்னிந்திய திரை பாடல்கள் பாடிக்கொண்டிருக்க ஒரு குறிக்கப்பட்ட ஒரு ஆதரவுகள் இருந்திருக்கும். ஆனால் தொடர்ச்சியாக இன்றைக்கு இந்த தாயக பாடல்களில் நீங்கள் இருந்தபடியா இன்றைக்கு உங்களுக்கான அறிமுகம் எவ்வளவு தூரத்துக்கு இருக்குது என்பது எங்களுடைய கேள்வி. இப்போ நீங்களே இப்போ என்ன இந்த நேர்காணல் எடுக்க வந்திருக்குவீங்கன்னு சொன்னால், நான் அந்த அந்த உணர்வான பாடல்களை பாடினதுனால தான். அல்லாட்டிக்கு நான் தனியொரு மேடை பாடகனாக இருந்து திரைசை பாட்டை மட்டும் நான் பாடிக்கொண்டிருந்தேன்னா இப்போ உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்காது. என்ன தெரிஞ்சிருக்கும், ஒரு குறிப்பிட்ட வட்டத்துக்குள்ளே மட்டும்தான் நிரோஜன் என்ற ஆளை தெரிஞ்சிருக்கும். அப்படி சாந்தனையோ சுமாரனையோ அவை வந்து திரைப்பட பாடல்களை மட்டும் பாடினதோ ஒரு குறிப்பிட்ட வட்டத்துக்கு மட்டும்தான் தெரிஞ்சிருக்கும். இப்போ இந்த பாட்டை பாடினபடினால தான் எங்களுக்கு என்ற ஒரு அங்கீகாரம், எங்களுக்கு ஒரு தேசிய பாடகர் என்ற சொன்ன ஒரு அந்தஸ்து, எங்களுக்கு நிறைய பாராட்டுகள், விருதுகள், நிறைய உலகம் முழுக்களும் புலம்பெயர் தேசங்களில் ரசிகர்கள் இன்றைக்கு வரைக்கும் எங்களை நல்லொரு மரியாதையோடு நடத்துகிறாங்க. காரணம் அந்த பாட்டை பாடினதுனால. அதே நேரத்தில் சினிமா பாட்டு அதுக்காக வந்து நாங்கள் எல்லா பாட்டையும் நாங்கள் பாடத்தான் வேணும். ரசிகர்களும் வந்து எல்லா பாட்டையும் கேட்பினோம். இப்போ கூட நான் யாழ்ப்பாணத்தில் கூட எத்தனையோ ப்ரோக்ராம் நான் பாட போயிருக்கிறேன். வந்து கேட்பாங்க, அண்ணா உங்களோட குரலில் வந்து ஒரு பாட்டு பாடுங்கண்ணா. அந்த சந்தோஷமங்கள் பாட்டை தான் நிறைய பேர் கேட்பாங்க. நான் பாடுறதில்லை. இந்த பாடின காலம் முடிஞ்சு போச்சுது. இனி அதெல்லாம் நாங்கள் புதுப்பிச்சு கொண்டு அதெல்லாத்தையும் சூழலும் இல்லை, தேவையும் இல்லை இப்போதைக்கு. ஆனால் அதெல்லாம் மறக்க முடியாது. அந்த உணர்வு இல்லையாண்டு இல்லை. நாங்கள் இருந்த காலங்கள், நாங்கள் அவங்களோட பழகின பழக்கங்கள் நிறைய மனசில் இருக்கு, இல்லையாண்டு இல்லை. ஆனால் இனி அந்த பாட்டுகள் இப்போதைக்கு பாட வேண்டிய தேவை எங்களுக்கு இல்லை. இங்கே இருக்கிற சூழ்நிலைகள் அப்படியான ஒரு கட்டத்தில் இப்போ அந்த இப்படியான ஒரு நிலையில் நீங்கள் உண்மையிலே வந்து பல காலங்கள் வந்து இந்த தாயக பாடல்களை பணியாற்றி இருக்கு. உங்களுக்கு மறக்க முடியாத உங்களோட பயணித்த கலைஞர்கள் பலர் இருக்கிறார்கள், பலர் வந்து இறந்து போனார்கள். இதுகளை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அந்த கூட்டுறவுகள் இப்பவும் இருக்குதா? அந்த தொடர்புகள் இருக்கிறாங்க. நிறைய பேர் இப்போ புலம்பெயர் தேசங்களில் நிறைய பாடகர்கள் இருக்கிறாங்க, வாத்திய கலைஞர்கள் இருக்கணும். அதே நேரம் இங்கே கூட சுமாரன் இருக்கிறார், கொஞ்சம் உடல்நிலை சரியில்லை அவருக்கு. சாந்தனனை கூட அவர் இறக்குற வயசு இல்லை, ஏதோ ஒரு நோய்வாய்ப்பட்டு அவர் எங்களை விட்டெல்லாம் பிரிஞ்சு போயிட்டார். அவருடைய பாட்டு இப்பவும் எல்லாற்ற வாயிலையும் முணுமுணுக்குது, எல்லாற்ற ரத்தத்திலையும் ஊறி ஓடிக்கொண்டிருக்குது. அப்படியான ஒரு பாடகர். அதே மாதிரி சதா வேல்மாறன் நிறைய தாய பாடல்களுக்கு மிருதங்கம் தவேலா வாசித்த ஒரு கலைஞர். அவரும் இந்த கொரோனா காலத்தில் அவரும் எங்களை விட்டு பிரிஞ்சு போயிட்டார். ஜெயராம் மாஸ்டர் வயலின், அவர் எங்களை விட்டு பிரிஞ்சு போயிட்டார். அப்படி நிறைய கலைஞர்கள், எங்களோட உயிரோடு இல்லாத கலைஞர்கள் இப்போ நிறைய பேர் இருக்கு நம்ம புலம்பெயர் தேச நாடுகளில். இப்போவும் சிறப்பாக ஏதோ தங்களால் முடிஞ்ச இசை பங்களிப்புகளை வழங்கி கொண்டு ரசிகர்களையும் மகிழ்வித்து கொண்டு இருக்கிறார்கள். இப்படி ஒரு நிலைமை இருக்குது தானே. இப்போ நாங்கள் இந்த தென்னிந்திய திரைப்பட பாடல்களுடைய ஆதிக்கம் இன்றைக்கு வடபகுதியில் கூடுதலாக காணப்படுது. இந்த தென்னிந்திய திரைப்பட பாடல்களுடைய ஆதிக்கம் கூடுதலாக காணப்படுவதால் இங்கே உள்ள கலைஞர்களுடைய திறமைகள் வந்து மிக குறைவாக காணப்படுது. இவைகளுக்கான சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை என்று சொல்லி பலர் எங்களுக்கும் சொல்கிறேன். இது சம்பந்தமாக என்ன நீங்கள் சொல்கிறீங்க? இப்போ உங்களுடைய அடுத்த சந்ததி அல்லது இந்த அங்கே இருந்து அழைக்கப்பட்டு வாரினம், ஆனால் இங்கே உள்ள ஆட்களுக்கு கூடுதலான கலைஞர்கள், அதி திறமையான கலைஞர்கள் இருக்கிறான், சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுக்கணும் என்று சொல்லி பலரும் கவலை இல்லை. அது இப்போ ஒரு பேஷன் மாதிரி போயிட்டுது. அது இப்போ என்னென்னு சொன்னால், ஒரு தென்னிந்திய திரைப்பட பாடகர்கள் என்றது வேறு, திரைப்பட பாடகர்கள் என்றது வேறு. அது சொல்லப்போனால் ஜெயசுதாஸ் ஐயா, எஸ்பிபி, மனோ, டிஎம்எஸ் ஐயா, அப்படி இப்போ வாணிஜராமா, அவங்க தான் திரைப்பட பாடகர்கள்.
இப்போ ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் போட்டிக்கு போய் பாடிட்டு ஒரு 2 மேடையோ 3 மேடையிலையோ வரி பாடி போட்டு வின் பண்ணுறாங்களோ வின் பண்ணலையோ அது வேற. அந்த தொலைக்காட்சியில் போய் மைக்கை பிடிச்சி 2 பாட்டு பாடிட்டு வந்தாலே அவங்கள இங்கே கூப்பிட்டு எத்தனையோ லட்சம் செலவழித்து புலம்பெயர் நாடுகள்லையும் சரி, இலங்கையிலையும் யாழ்ப்பாணத்துலையும் சரி கூப்பிட்டு நிறைய ஷோ எல்லாம் நடத்துகிறாங்க, நிறைய இசைக்குழு நடத்துகிறாங்க. ஏன் இசைக்குழுவையே இந்தியாவிலேருந்து கூப்பிட்டு நடத்துகிறாங்க. நான் அதுக்கு நான் எதிர்ப்பட்டு இல்லை. அதுக்காக இந்திய கலைஞர்களுக்கோ இந்திய பாடல்களுக்கோ நாங்கள் வளர்ந்ததே உருவாகினதே இந்திய திரைப்பட சினிமா பாடல்களை கேட்டுத்தான். நான் மட்டுமில்லை, எல்லாருமே வளர்ந்தது. ஒரு இசைக்கலைஞர்களாக இருக்கட்டும், பாடல்களாக இருக்கட்டும், அவர்களை நான் வெறுக்கல. ஆனால் அவர்களுக்கு இணையாக இங்கே நிறைய இசையமைப்பாளர்கள், நிறைய வாத்திய கலைஞர்கள், நிறைய பாடகர்கள், பாடகிகள் இங்கே இருக்கிறாங்க. ஒரு உதாரணத்துக்கு இப்போ மனோ அவர்கள் வந்து பாடக்கூடிய ஒரு கண்டிஷனில் அவர் இருக்கிறார். சுசீலா அம்மாவையெல்லாம் கூப்பிட முடியாத வயசு போயிட்டுது. அப்படியே இப்போ கார்த்திகா இருக்கட்டும், அப்படி இப்படி இளம் பாடகர்கள் எத்தனையோ பிரபலியமான திரை இசை பாடல்கள் நிறைய பாடின பாடகர்கள் இருக்கலாம். அவங்கள கூப்பிட்டு நிகழ்ச்சி செய்கிறது வேறு. இது நான் சில பேருக்கு தப்பாக புரியலாம். ஏன்னு சொன்னால் இப்போ இங்கே ஒரு கலைஞர்கள் இல்லை, இங்கே ஒரு பாடகர்கள் இல்லைன்னு சொன்னால் பரவாயில்லை, என்ன விடுங்க. நாங்கள் எத்தனையோ வருஷமாக பாடி இனி எனக்கு பாடாட்டிக்கும் பரவாயில்லை. நாங்கள் நிறைய பாட்டு பாடிட்டோம், ஏதோ முடிச்சிட்டோம், நாங்கள் ஏதோ இப்போ பாடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் இங்கே உண்மையிலேயே எல்லா திறமை வாய்ந்த இந்திய கலைஞர்களுக்கு நிகராக நிறைய கலைஞர்கள் இருக்காங்க. அப்போ அவங்களெல்லாம் நிறைய இதையே நம்பிக்கொண்டு இருந்த தொழில் கலைஞர்கள் நிறைய இருக்கிறாங்க. அவர்களுக்கெல்லாம் இது ஒரு பெரிய ஒரு தொழிலில் மண்ணள்ளி போட்ட மாதிரியான ஒரு சூழ்நிலை இங்கே வந்துருமோன்ற ஒரு பேர் கவலை தெரிவித்து கொண்டே இருக்கிறோம். உங்களுக்கு அந்த எங்களோட சரி, இப்போ ஒரு ஆள் 2 பேரை கூப்பிட்டு ப்ரோக்ராம் செய்கிறது வேற. இப்போ குரூப்பாகவே அங்கேருந்து கூப்பிட்றாங்க, ஒரு 7-10 பாடகர்கள், அங்கே அந்த வாத்தியகார டீம், எத்தனை கோடி முடியும், அதுக்கு எவ்வளோ காசு முடியும் தெரியுமா? அந்த காசை இங்கே ஏதோ ஒரு டெவலப்மெண்ட்டுக்கு செய்துட்டு போகலாம் இல்லை? இங்கே ஒரு யுத்தம் நடந்த தேசம் எவ்வளோ. அதே நேரத்தில் எங்களை பாட கூப்பிட்டா, நான் எத்தனையோ 35 வருஷம் நான் பாட ஆரம்பிச்சு உலகம் முழுக்களும் நிரோஜனண்டா எல்லாருக்கும் தெரியும். ஆனால் எங்களை கூப்பிட்டு பேரம் பேசுகிறாங்க, அதுதான் கவலை. இப்போ அவங்கள கூப்பிட்டு இப்போ டிக்கெட் செலவு, ஸ்பான்சர் காசு, இங்கே ஹோட்டலில் தங்குறது, சாப்பாட்டு காசு எல்லாம் சேர்த்து 7 லட்சம் 8 லட்சம் சுமார். நான் சொல்கிறேன் சாதாரண ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் பங்கு பெற்றி வர பாடல்களை சொல்கிறேன். அதை விட பெரிய லெஜண்ட் சிங்கர்ஸ்ன்னு சொன்னால் அது கோடியை தாண்டி தான் கூப்பிட்றாங்க. இப்போ நார்மலாக ஒரு டிவி சேனலில் பாடிட்டு வந்த சிங்கர்ஸ் 8 லட்சம் 10 லட்சம் வரைக்கும் செலவழிக்கிறாங்க. நாங்கள் ஒரு 1 லட்சம் கேட்டால் அது ஒரு யோசிக்கிறாங்க. ஒரு லட்சம் கேட்டாலே யோசிக்கிறாங்க. என்னென்ன பார்த்து செய்யுங்க, புரியலை, என்னென்னு தெரியலை. எல்லாமே மாறிக்கொண்டு போய்கொண்டு தான் இந்த உலகம். அதுக்காக நாங்கள் பெரிய பாடகர், தரமான பாடகர்னு சொல்ல வரையில, ஏதோ நாங்களும் பாடுறோம். நிறைய விடயங்களை நாங்கள் கதைச்சிருக்கிறோம். எங்களோட வடகிழக்கில் ஒரு பாரிய யுத்தம் நடைபெற்று அந்த யுத்தம் ஒரு முடிவுக்கு வந்ததின் பிற்பாடு அதுகளில் பாதிக்கப்பட்ட கலைஞர்கள் பல நீரிழிவு நோய் தாக்கம் பலவிதமாக இருக்குது. ஆனால் இந்த எங்களுடைய கருத்து, எங்களுடைய அவா என்னென்னு சொன்னால், எங்களுடைய தாயத்தில் வாழுகிற கலைஞர்களே அரைவாசி பேரும் தென்னிந்திய கலைஞர்களில் அரைவாசி பேரையும் எடுத்து இணைக்கிற பொழுது அவைகளுடைய வாழ்வாதாரங்கள் கட்டி எழுப்பப்படும். அவையோட பொருளாதாரம் பெறையங்களை ஏனைய பாதிக்கப்பட்ட ஆட்களுக்கு கூட ஒரு உதவிகளை ஒரு கலெக்ஷன் கூட செய்து கொடுக்கலாம். பல நூற்றுக்கணக்கான கலைஞர்கள் என்னோட தொடர்பு கொள்ளல. நான் நிறைய காணொலியில் கொண்டு வர போகிறேன். அதை சிறப்பு வாய்ந்த கலைஞர்கள், எழுத்தாளர்கள், தனித்துவமாக நாடக கலைஞர்கள் என்றெல்லாம் இருக்கணும். இந்த மண்ணை, இந்த மக்களை, இந்த தேசியத்தை நம்பி வாழ்ந்த இனம் இன்றைக்கு முடங்கலாக்கப்பட்டது. இப்போ இதைத்தான் நாங்கள் சொல்கிறோம். இப்படிப்பட்ட கலைஞர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்கள்? எங்களோட கலைஞர்கள் பலர் மனநிலைகள் பாதிக்கப்பட்டது பல இதுகளில் இருக்குது. நீங்கள் ஏற்கனவே சொல்லிட்டீங்க, இந்த பல கோடிகளை செலவழித்து இந்த வடக்கில் ரக்கி ஒரு ப்ரோக்ராம் செய்கிறார்கள். இந்த ப்ரோக்ராமை செய்கிற அத்தனை உறவுகளும் தாயத்தை ஒரு கணம் திரும்பி பார்க்கணுன்றது ஒரு நிலப்பாடு. ஆனால் உங்களுக்கு ஆயுது எங்களை போல உறவுகள் பல திறமைகளோடு இருக்கிறது. இந்த நிலைமையில இந்த கலைஞர்களுக்கு நீங்கள் என்ன சொல்றீங்க? அல்லது இந்த அழைப்புகளை கொண்டு வர உறவுகள், எங்களோட உறவுகள்லாம் கொண்டு வருது. கலைஞர்களுக்கு அந்த வீதி நாடகம் செய்தவங்க, தெருக்கூத்து, அது நிறைய பழைய பாரம்பரிய இந்த கலைத்துறைகளில் ஈடுபட்டார்கள் எல்லாம் இருக்கிறாங்க தான். ஆனால் அப்படியான நிகழ்ச்சிகளை இப்போ யாருமே செய்கிறதுக்கு முன் வர்றதில்லை. இப்போ கோயில் திருவிழான்னு சொன்னால் நாதஸ்வரம், மேள கச்சேரி, ஒரு டான்ஸு, இசைக்குழு, அந்த 3 தான் இப்போ பிரபல்யமாக போய்கிட்டு இருக்குது. அப்போ அப்படின்னு சொன்னால் உங்களை மாதிரியான சில அந்த பெற்றுள்ளவர்கள்
இன்னும் நிறைய பேர் இதுகளை ஊக்குவிக்கிறதுக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நீங்கள் ஏற்படுத்தணும். யூடியூப் மூலமாக அதுகளை கொண்டு வரணும். கொண்டு வந்து அப்படியான கலைஞர்களை கொஞ்சம் கொஞ்சமாக ஒரேடியாக கொண்டு வர முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன நிகழ்ச்சியை ஆரம்பித்து அதை அப்படியே பிரபல்யப்படுத்தி அவங்கள முன்னுக்கு கொண்டு வரதுக்கான ஏன்னா அவங்கள வாசிக்க வச்சுட்டு எங்களை பாட கூப்பிட்டா நாங்கள் போவோம், தாராளமாக போவோம். எங்களுக்கு இந்தியன்ஸ் வந்து வாசி தான் நாங்கள் பாடணுன்றது இல்லை. தொழில்னு சொல்லியிருக்கல தான் நான் இன்றைக்கு வந்து நிரோஜன் அண்ணனுடைய என்னுடைய தன்னிச்சையான முயற்சி, என்னுடைய வாழ்வாதாரம் சார்ந்து என்னுடைய குடும்ப நிலைக்கான ஒரு தனித்துவமான உழைப்பொன்ற நாடி ஒரு ஸ்டூடியோ தொடர்ந்துருக்கிறேன். இந்த ஸ்டூடியோவிலேருந்து பல நிகழ்வுகள் ஒளிப்பரவாகுது. அதுகளையும் ஒருக்க நாங்கள் கேட்டறிவோம். இந்த ஸ்டூடியோவிலேருந்து என்னென்ன விடயங்களை நீங்கள் மக்களுக்குள்ள கொண்டு சேர்க்கிறீங்க, என்னென்ன ப்ரோக்ராம்கள்? இதனால் 2020 கொரோனா காலம் ஆரம்பித்தது. இந்த கொரோனான்ற தாக்கத்தில் தொழில் இல்லை, வீட்டை விட்டு வெளியில் போக முடியாது, எந்த ஒரு வருமானம் இல்லை. அப்போ நான் யோசிச்சுட்டு நானாகவே வெளிநாட்டில் உள்ள இந்த ஒரு 2-3 ஃப்ரெண்ட்ஸ்மாரோட ஐடியா பண்ணி கதைச்சிட்டு ஒரு லைவ் ஆரம்பிப்போம். பார்க்குறவங்களுக்கும் ஒரு பொழுதுபோக்க, எல்லோரும் வீட்டுக்குள்ளே இருக்காங்க, ஒரு இசை நிகழ்ச்சி மாதிரி லைவில் ஆரம்பிப்போம்னு சொல்லிவிட்டு அப்போ நான் இந்தியாவில் வீட்டுக்குள்ளேயே நான் ஒரு ஸ்டூடியோ மாதிரி ஆரம்பித்து ஆரம்பத்தில் நான் ஒருத்தரை வச்சு பாடி, பிறகு 2-3 பேரை சிங்கரை வச்சு பாடி, அது எனக்கு நல்ல ஒரு ரீச் ஆகிடுச்சுது. நிறைய பேர் அதை விரும்பி அந்த டைமுக்கு அந்த நிகழ்ச்சியை பார்க்குறதுக்கு ஒரு சீரியல், ஒரு தொலைக்காட்சி நாடகம் போத எத்தனை மணிக்கு அதே மாதிரி பார்க்குறதுக்கு ஆர்வமாக இருந்து பார்த்து அது பிறகு படிப்படியாக வேறு லெவலில் போயிட்டுது. அப்படின்னு சொன்னால் ஒரு விளம்பரம், கடை விளம்பரங்கள் தந்தாங்க. அதை விட ஒரு இப்போ புலம்பெயர் தேசங்களில் ஒரு புனித நீராட்டு விழாவை, பிறந்த நாளாக இருக்கட்டும், திருமணமாக இருக்கட்டும், அப்போ வந்து மண்டபம் எல்லாம் எடுத்து செய்யலாம். அந்த கொரோனா காலத்தில் வீட்டில் தான் ஒரு குறிப்பிட்ட ஆக்களோடு செய்வாங்க. அப்போ நாங்கள் இங்கேருந்து நேரலையில் அந்த ப்ரோக்ராமை செய்வோம், பாட்டு பாடுவோம், டிஸ்பிளே அவங்களோட அந்த பேர், அந்த விவரம் எல்லாம் போய்கொண்டிருக்கும். அந்த பிள்ளைகள பிறந்த நாள் அந்த பிள்ளைங்க படம் லோகோ போடும். அப்போ அவங்க வந்து அங்கே பெரிய டிவியில் அதை போட்டுட்டு அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்தவங்க எல்லாரும் அதை பார்த்து இப்போ ஒரு 10 பேர் அந்த ஃபங்க்ஷனுக்கு வராங்கன்னு சொன்னால் உலகம் முழுக்கலும் உள்ள ரசிகர்கள் 1000 பேர் அதை வாழ்த்துவினோம் முகநூல் வழியாக. அப்போ அது நிறைய பேருக்கு அதில் சந்தோஷம். நிறைய ப்ரோக்ராம் எனக்கு வந்துச்சு, அப்படி நிறைய வருமானம் கிடைச்சது. இந்த லைவ் இப்போ உங்களோட ஏனைய ஆக்களுக்கு அறியாத பல உறவுகள் இருக்குது. உங்களோட எப்படி தொடர்பு கொண்டு இந்த ப்ரோக்ராம்களை வந்து அவைகள் தங்களுடைய நிகழ்வுகளில் சேர்த்து கொள்ளக்கூடிய தொடர்பு கொள்ளக்கூடிய விடயங்கள் எப்படி வந்து எந்த மாதிரி இப்போ ஃபேஸ்புக்கில் என்ன ஃபேஸ்புக்கில் இல்லை, எனக்கு வந்து ஃபேஸ்புக்கில் வந்து என்னுடைய அந்த லைவ் செய்கிற அந்த டிஸ்பிளேலேயே வந்து என்னோடய ஃபோன் நம்பர் நான் போட்டிருக்கேன். அதை பார்த்து நிறைய பேர் தொடர்பில் விடணும். மெசஞ்சரில் கால் பண்ணி நிறைய ப்ரோக்ராம் கேட்டிருக்காங்க, நான் செய்து கொடுத்துருக்கேன். அப்படி இந்தியாவில் செய்துன்றது. நான் இப்போ இங்கே வந்து இது என்னுடைய சொந்த நாடு, சொந்த மண், சொந்த மக்கள், என்னுடைய கலைஞர்கள், என்னுடைய தேசத்து கலைஞர்களோடு சேர்ந்து சந்தோஷமாக மகிழ்ச்சியோட நான் இசை நிகழ்ச்சியை வழங்கணுன்ற ஒரு ஆசையில் நான் இப்போ சொந்தமாகவே தேன்மதுரை கீதம் என்ற ஒரு கலையகத்தை ஆரம்பிச்சிருக்கிறேன். நாங்கள் பாட்டு மட்டும் இல்லாமல் விரும்பினாக்கள், இப்போ நீங்கள் கூட பாடணும்னு விரும்பினா என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் எப்படி பாடணும்ன்றதை என்னால் முடிஞ்சதை நான் சொல்லி தருவேன். ஒரு உதாரணத்தை சொல்கிறேன், என்னட்ட வரலாம். மற்றது கடை விளம்பரங்கள் எல்லாம் எடுத்து, இப்போ உதாரணத்துக்கு எங்கள்கிட்ட தர விளம்பரம் எப்படி இருக்குமென்னு சொன்னால், இப்போ ஒரு யாழ்ப்பாணத்தில் ஒரு கடைன்னு சொன்னால் இந்த கடையில் ஒரு சுவிஸில் இருந்தோ ஃப்ரான்ஸில் இருந்தோ வெளிநாட்டிலேருந்து ஒருத்தர் வாரன்னு சொன்னால் யாழ்ப்பாணத்தில் இந்த கடையில் போனால் இந்த சாமான் வாங்கலாம் எங்களோட விளம்பரம் உலகம் முழுக்கெல்லாம் போய் சேரும். அப்போ ஒரு பாட்டு பாடிக்கொண்டிருக்கீங்களா இடைக்கிடையில் விளம்பரம், ஒரு டிவி சேனல் மாதிரி தான் எங்களோட நிகழ்ச்சி ஆரம்பிச்சுக்கணும். அதை விட ஒரு இசைக்குழுக்காக அந்த ஒத்திகை பார்ப்பாங்க. அந்த ஒத்திகை பார்க்குறதுக்கு நிறைய பேருக்கு இடவசதிகள் இல்லாமல் இருக்கலாம். அதில் கூட நான் இடம் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறேன். ஒரு ஹோல் உண்டு, செட் பண்ணியிருக்கேன். அதில் ஒலி அமைப்பு எல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறேன். இசைக்குழுக்கள் வந்து அதில் வந்து பாடல் ஒத்திகை பார்க்கலாம். அதுக்கென்று ஒரு தொகையை நான் வாங்கிக்கொண்டு அவர்களுக்கு அது ஒரு சின்ன ஒரு வருமானம் எனக்கு கிடைக்கும். இதுகளை விட குறைஞ்ச ஒரு ஊதியத்தை பண்ணிக்கொண்டு அது மட்டும் இல்லை, மற்றது நான் எனக்கு டைம் இருக்கிற நேரம் ஒரு பொழுதுபோக்காக என்னோட சக கலைஞர்கள், பாடகிகளை கூப்பிட்டு நான் அந்த கலையத்தில் வச்சு ஒரு சின்ன ப்ரோக்ராம் செய்வேன். அதை நேரலையில் நான் விடுவேன். என்னோட சேர்ந்து இப்போ பாடணுமென்று ஆசைப்படுறார்கள், என்னோட வந்து பாடலாம். அப்படி நிறைய திட்டங்கள் இருக்குது. போக படிப்படியாக ஆரம்பிப்போம். மிக சுவாரஸ்யமாக நீண்ட நேரம் நாங்கள் பதிவு செய்திருக்கிறோம். எல்லாராலும் அறியப்பட்ட, அன்போடு அழைக்கப்பட்ட ஒரு மாணவனாக இருந்தவர் என்றும் சொல்லலாம் முந்தைய ஒரு காலத்தில். ஆனால் நிரோஜன் இன்றைக்கும் இளமை தடம் மாறாமல்
நுரையண்ணனுடைய முகம் மாற்றம் இல்லாமல் இருக்குது. ஆனால் இன்றைக்கு வந்து உலகெங்கும் வாழுகிற உறவுகள் தமக்கான அடையாளத்தை தேடி இன்றைக்கும் வீதி வேலை வந்து கொண்டு தான் இருக்கிறார். நிறைய விஷயங்களை இந்த பதிவேற்றத்தில் செய்திருக்கிறார். இதில் சரி எது பிழையது என்பதை மக்கள் நீங்கள் பார்த்து இதுக்கான அபிப்பிராயங்கள் எழுத வேண்டும். சில நாட்களுக்கு முதல் நுரையண்ணன் இங்கே நாட்டில் இருக்கிறார் என்று சொல்லி தகவல் அறிஞ்சதுக்கு பிறகு நான் தொடர்பு கொண்டு கேட்டிருந்தேன். ஏனைய ஆட்களுக்கு அவர் இன்னும் பதிவேற்றம் செய்ய அனுமதிக்கலை, கொடுக்கல. ஆனால் எனக்கு ஏற்கனவே டைம் ஒன்று தந்திருந்தவர். நான் வேறு எங்களோட கலைஞர்களை இப்படி கொண்டு வரபடியே நான் ஒரு தொழில் ஒன்றை நான் ஆரம்பிக்கிறேன். என்னுடைய ஸ்டூடியோவில் வந்து இந்த பதிவேற்றங்களை செய்யணும் என்று கேட்டது அமைவாக நான் அவரையும் தொடர்பு கொண்டு தொடர்ச்சியாக கேட்டுக்கொண்டிருந்தேன். அண்ணன் உங்களை நிறைய பேர் கேட்கினார், நிறைய உறவுகள் கேட்கிறேன். இனி நிறைய பாடல்கள் வந்து இவருக்கு தன்னுடைய பொருளில் மீண்டும் விழிப்புணர்வு காணொலிகள், ஆலய பாடல்கள், பல பாடல்கள், பலருடைய நினைவு தாங்கிய பாடல்கள் எல்லாம் அவர் பாடி அந்த பதிவேற்றம் செய்த தயாராக இருக்கிறார் என்பதை நாங்கள் எங்கள் உறவுகளுக்கு நாங்கள் சொல்லிக் கொள்கிறோம். எங்களுடைய தொழில் அது. நீங்கள் எந்த கண்டிப்பாக எனக்கு இப்போதைக்கு இசைத்துறையை தவிர எனக்கு வேறு தொழில் இல்லை. நான் இங்கே இசைக்குழுக்கள் எல்லா இசைக்குழுமே நான் யார் கேட்குறாங்களோ எல்லாரோடையும் நான் பாடிக்கொண்டிருக்கிறேன். எல்லாருமே இங்கே உள்ள இசைக்குழுக்கள் எல்லாருமே என்னில் நல்ல மரியாதை வச்சுருக்காங்க. நானும் என்னுடைய தேசத்து கலைஞர்கள், என்னுடைய மண்ணின் கலைஞர்கள், அவர்கள் எப்போ கூப்பிட்டாலும் நான் பாடப்போக தயார். அதே போல் அவங்களோட சேர்ந்து கலைப்பயணத்தை நான் தொடரணும் என்ற ஆசையில் நான் இருக்கிறேன். எல்லாரும் ஒற்றுமையும் அன்பும் இருந்தால் கண்டிப்பாக இருக்குது. எல்லாருமே இங்கே உண்மையிலே அதான் நான் சொன்னேன், தென்னிந்திய கலைஞர்களை விட மிக சிறப்பான கலைஞர்கள் இங்கே இருக்குது. அதை விட ஒற்றுமையாக எல்லாருமே ஒற்றுமையாக நல்லா சிறப்பாக இதே போல் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திறமையோடு இருக்கிறாங்க. டைம் வந்து கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டோம். இறுதியாக வந்து எங்களுடைய உலகெங்கும் பார்த்து கொண்டிருக்கிற உறவுகளுக்கு இறுதியாக என்ன நீங்கள் சொல்லி உங்களோட காணொலியை வணக்கம். உதயம் இந்த யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கிற ரசிகர்கள், தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் என்னுடைய சின்ன வேண்டுகோள், எங்களுடைய கலைஞர்கள் தாயகத்திலே நிறைய பேர் பாதிக்கப்பட்டவர்களும் சரி, இப்போவும் என்ன மாதிரி இசை நிகழ்ச்சியை வழங்கி கொண்டிருப்பவர்களும் சரி, நிறைய பேர் நாங்கள் இருக்கிறோம். நீங்கள் முடிந்தவரை எங்களை போன்ற கலைஞர்களை நீங்கள் ஊக்கப்படுத்த வேண்டும், அவர்களை வளர்க்க நீங்கள் முயற்சி எடுக்க வேண்டும். உதாரணத்துக்கு ஒரு சம்பவத்தை நான் சொல்கிறேன். அண்மையில் வன்னியில் ஒரு சம்பவம் நடந்திருக்குது. விழிப்புணர்வுற்றோர் நவமறிவு கூடமாக இருக்குமோ தெரியலை, அந்த கண் பார்வையற்ற ஒரு விழிப்புணர்வற்ற வன்னி விழிப்புணர்வற்ற சங்கம் இதில் மலையாளபுரத்தில் கிளைச்சில் இருந்தது. இந்தியாவிலிருந்து பாடகர்கள் அப்போ அந்த அவங்கள சந்தோஷப்படுத்துறதுக்காக அந்த பார்வை இழந்த அந்த பாதிக்கப்பட்டவர்களை வந்து பராமரிக்கிற ஒரு நிறுவனத்தில் வந்து அவர்களை மகிழ்ச்சிப்படுத்துறதுக்காக தென்னிந்தியாவிலிருந்து ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள், அது பெரிய திரைப்பட பாடகர்கள் இல்லை, தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளிலே பங்கு பற்றிய ஒரு 2 பாடகர்கள், அவர்களோட இங்கே கில்மிஷா தமிழ் அந்த அதில் வந்து வின் பண்ணி வந்த கில்மிஷா, அது எங்களுடைய பிள்ளை, எங்களுடைய குழந்தை, எங்களுடைய சொந்த மண்ணின் சொந்த பிள்ளை. அந்த பிள்ளை ஓகே, அந்த பார்வையற்ற விழிப்புணர்வற்ற அந்த நிறுவனத்தில் இருக்கிற அவர்களுக்கு வந்து எல்லாம் போராட பாதிக்கப்பட்டவர்களும் சரி, எங்களுடைய மக்களுக்கு வந்து இங்கே உள்ள கலைஞர்களை தான் அவர்களுக்கு தெரியும். இப்போ சாந்தனையாக இருக்கட்டும், சுகுமாராக இருக்கட்டும், நானாக இருக்கட்டும், பார்வதி அம்மாவாக இருக்கட்டும், இங்கே உள்ள கலைஞர்களை தான். அப்போ நாங்கள் போய் பாடியிருந்தால் கண்டிப்பாக அவர்கள் நல்ல மகிழ்ச்சி அடைஞ்சிருப்பாங்க, ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க. வெளிநாட்டில் வாழ்கிறவங்கெல்லாம் என்னவோ தெரியலை, அங்கே உள்ளவங்களுக்கு காசை கொடுத்து நீங்கள் இப்படி இடத்துல பாடுங்க, ப்ரோக்ராம் செய்யுங்கன்னு சொல்லி அனுப்புகிறாங்க. ஆனால் எங்களை கண்டுகொள்கிறாங்க இல்லை, அது எனக்கு என்னத்துக்கண்டு விளங்குதில்லை, புரியுதில்லை. அதுக்காக நான் அவங்கள விரவணாம்னு சொல்லலை, அவங்கள வெறுக்கவும் இல்லை. திரும்பவும் சொல்கிறேன், தென்னிந்திய திரைப்பட பாட்டை கேட்டு தான் நாங்களும் பாடகராயினாங்கள். இருந்தாலும் இங்கே நாங்களும் இசைக்குழுக்கள் வச்சுருக்கிறோம். நிறைய இசைக்கலைஞர்கள் எவ்வளோ வாத்தியங்கள் எத்தனையோ லட்சம் கொடுத்து வாங்கி வச்சுருக்காங்க, எத்தனையோ ஸ்டூடியோ போட்டிருக்காங்க, எத்தனையோ இசை அந்த கலைக்காக எத்தனையோ அர்ப்பணித்து எவ்வளவோ காசை செலவழித்து எவ்வளோத்தையோ செய்துட்டுருக்காங்க. அப்போ அப்படியான கலைஞர்கள் இப்போ கையை கட்டி கொண்டு வீட்டில் இருக்க வேண்டிய நிலைமை வரப்போகுதுன்ற எனக்கு ஒரு பயமாக இருக்குது. ஏன்னா இப்போ தென்னிந்திய கலைஞர்களுடைய வருகை ஆதிக்கம் இங்கே நிறைஞ்சிட்டுது, ரொம்ப மோசமாக போயிட்டுது. அதுக்காக அவங்க நல்லா பாடுறாங்கல்ல, அவங்களோட பாட்டை ரசிக்க முடியாமல் இருக்குது அப்படின்னா நான் சொல்ல வரல. இங்கேயும் இருக்கிறாங்க தான், என்ன விடுங்க, நாங்கள் பாடி முடிச்சுது, நாங்கள் எத்தனை வருஷமாக பாடிட்டோம். இப்போ வளர்ந்து வர கலைஞர்கள், வளர்ந்த கலைஞர்கள் இவ்வளோ பேர் இருக்கிறாங்க. அப்போ நீங்கள் புலம்பெயர் தேசத்தில் இருக்கிறவங்களாவது நீங்கள் இதுக்கு ஒரு முன்மாதிரியாக நீங்கள் இங்கே உள்ள கலைஞர்களை ஊக்குவிச்சு அவங்களுக்கு நீங்கள் அங்கே இருந்து
உங்களால் முடிஞ்ச உதவியை செய்து இங்கே இசை நிகழ்ச்சிகளை வழங்க வைக்கணும், இங்கே உள்ள கலைஞர்களை வளர்க்கணும் என்று தாழ்மையாக கேட்டுக்கொள்கின்றேன். நம்மளோட தேசிய தலைவரின் பல பாராட்டுகளை பெற்ற ஒரு சிறந்த பாடகன், நல்ல கலைஞன், அன்பானவர். இன்றைக்கு நாங்கள் சந்தித்ததில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். உலகெங்கும் பார்த்து கொண்டிருக்கிற அத்தனை உறவுகளும் இந்த காணொலிக்கான அபிப்பிராயங்களை செய்து இன்னும் எங்களுடைய சேனலை நீங்கள் வளரச் செய்து பல கலைஞர்களை நாங்கள் கொண்டு வர இருக்கிறோம் என்று கூறிக்கொண்டு அவருடைய ஸ்டூடியோவிலிருந்து மீண்டும் விடைபெற்றுக் கொள்கிறோம். உங்கள் அன்பின் ஸ்ரீ. நன்றி, வணக்கம்.